இது வரைக்கும் நான் சொன்னதுல என் மேல எந்த இடத்துலயாவது தப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மேல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன ரெண்டுமே இருக்குன்னு தான் என்னால அனலைஸ் பண்ண முடியுது. முத விஷயம், தப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் வேணும் இல்லையா? முத விஷயம், முத உன்னை தேடி வந்தது அவரு. ஆனா ரெண்டாவது, நீயா தேடி போட பாத்தியா, அதுதான் தப்பு. என்னைக்குமே நம்மள தேடி வர விஷயம் தான் நமக்கு பெஸ்டா இருக்கும். நாம தேடி போற விஷயம் கண்டிப்பா பெஸ்டா இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ஒரு ஆபத்தான விஷயம் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மள தேடி வர்ற ஒரு பர்சன் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி வந்து அவங்க மாத்திக்கணும்னு நினைப்பாங்க. அதை நாம தேடி போனா அவங்களுக்கு ஏத்தாப்புல நாம மாறிக்கணும்னு நினைப்போம். ஏன்னா நீ இப்போ அப்படிதான் இருந்திருக்க. புரியுதா? புரியுது ஜீவா, நீங்க இந்த விஷயத்தை தான் சொல்லுவீங்கன்னு. அதுதான் ரியாலிட்டி. ஆனா நான் பண்ண தப்பே அங்கதான் இருக்கு. நான் அவனை தேடி போயிருந்திருக்க கூடாது. நான் தேடி போறனாலே என்னமோ அதிகமா அவனால அலட்சியம் செய்யப்பட்டேன். என்னை எந்த அளவுக்கு அலட்சியம் செய்யணுமோ அந்த அளவுக்கு அலட்சியம் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் காலேஜ் முடிக்க போற ஸ்டேஜ்ல இருந்தேன். அப்போ என் அண்ணன் யூஎஸ் கிளம்புறதா இருந்தான். அவன் ஒரு ஒர்க் விஷயமா யூஎஸ் கிளம்புறதா இருந்தான். அப்போ அவன் லவ் பண்ண பொண்ணு அவன் பிரிஞ்சாக வேண்டிய சூழ்நிலை. 4 வருஷம் யூஎஸ் போயிட்டு திரும்ப வரேன்னு சொன்ன ஒரு பொசிஷன்ல தான் அவன் கிளம்புனான். ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. அத இன்னொரு நாள் நான் சொல்றேன். என் அண்ணன் யூஎஸ் கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு எனக்கும் பிரேக்கப்பே ஆச்சு. அந்த சமயத்துல எனக்கு ஆறுதலா இருந்தது என் அண்ணன் மட்டும்தான். அதை நான் மறக்கவே மாட்டேன். இப்ப வரைக்குமே என் அண்ணனை நான் பெஸ்டா நினைக்கிறது காரணமே அது ஒரு விஷயம். நான் லவ் பண்ண விஷயம் என் அம்மாவுக்கு மட்டும் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அதனால எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியவே போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் என்னால அவனை பார்க்காம அவன்கிட்ட பேசாம இருக்க முடியல. என்னால மட்டும் தான் அப்படி இருக்க முடிஞ்சு நினைச்சேன். ஆனா அவன் அப்படி இல்லை. என்னை பத்தி எந்த ஒரு தாட்மே அவனுக்கு இல்லை. அவனுக்கு அவன் காலேஜ் பிரின்சிபல் ஆகணும். அதுக்காக வெறித்தனமா உட்காந்து படிச்சான். படிக்கிறதுல அவனை மாதிரி யாருமே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு வெறித்தனமா உட்காந்து படிச்சான். சரி, அதை காரணமா சொல்லிட்டு என்ன அவாய்ட் பண்ணியிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஆனா அவன் சொன்ன வேர்டு எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி உன்னை இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்காக எனக்காக 5 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி ஆச்சரியமா என்னை பார்க்க பீச்சுக்கு வந்திருந்தான். நானும் அவனும் அன்னைக்கு மீட் பண்ணியிருந்தோம். பரவாயில்ல, இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனே வந்துட்டீங்க. நானும் ஞாபகத்தில் இருக்கேன். என்ன ரொம்ப பேசாதடி, நான் தான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. வேணும்னே உன்னை நான் எனக்காவது ஹர்ட் பண்ணிருக்கேனா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன? சரி, ஓகே. அப்புறம் இது என்னடி ட்ரெஸ்? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேணான்னு சொன்னேன்ல. இந்த ட்ரெஸ்க்கு என்ன ஹரி குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. ஹாஃப் கையில் ட்ரெஸ் போட வேணாம்னு சொன்னேன், அதான் ஃபுல் கையில் போட்டிருக்கேன். இதில் என்ன இருக்கு? எனக்கு இது பிடிக்கல. உனக்கு அவ்வளோ சிரமம் வந்த சாரி கூட கட்டுன்னு சொல்லிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணாது. இங்க பாரு, நீ உன்னோட கண்ட்ரோல்ல என்ன வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ். சரி, அதை விட வந்தோடனே என்கிட்ட சண்டை போடுறத நீ ரெடியா நிற்ப. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போலாம் நீ கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. கேட்டால் படிக்கிறேன்னு சொல்கிற, ஓகே. ஆனால் நீ இதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும்ல. லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல லவ்வுக்கே அர்த்தம். எவ்வளோ பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக நேரம் ஒதுக்குனா போதும் தானே உங்ககிட்ட கேட்குறேன். அந்த அளவுக்கு கூட டைம் ஒதுக்க முடியாத அளவுக்கு நீ ரொம்ப பிஸியாக இருக்க. நான் தான் சொன்னேன்லடி, நான் என்ன வேணும்னேமா பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் பிஸியா இருக்க. நான் கால் பண்ற டைம்ல பிஸின்னு வருது. கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலா அவன் அப்போ பேசுனது, நான் ஃபோன் பண்ணாலும் எப்போ பார்த்தாலும் பிஸின்னு வருது, அப்போ நீ வேற எவன் கூடயே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற அந்த தாட் உடனே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான். சரி, ஓகே. அதுக்கு மேலே நம்ம என்ன பேசணும்னு அமைதியாக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறது, ஸ்டடீஸ் விதமாக ஏதாவது டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தா அப்போ கால் பண்ணி நான் அட்டன் பண்ண முடியாமல் தானே இருக்கும். ஆனால் சில டைம் அதே கட் பண்ணிவிட்டு உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, நீ தான் அப்படி இருக்க மாட்டேங்கிற. சரி, ஓகே, இருக்கட்டும். அப்புறம் எப்போ ஸ்டடீஸ்லாம் முடியுது? அதுக்குள்ள இன்னும் டைம் இருக்கு. அது மெதுவாக முடியும் போது முடியட்டும். அது அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போவே ரொம்ப டைம் ஆச்சு, படிக்கணும். ஏய் ஸ்னேகா,
நான் எப்பயும் போலதான் இருக்கேன். நீ தான் நிறைய மாறிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாதிரி நெருஞ்சி முள்ள நெஞ்சில குத்துற மாதிரி இருந்துச்சு. தப்பே பண்ணாம அந்த இடத்துல தண்டனை அனுபவிச்சேன். எதுக்காக அவன் என்ன அவாய்ட் பண்றான்னு தெரியாம, காரணமே தெரியாம ஒருத்தவங்க நம்மள அவாய்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த இடத்துல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்னாச்சு ஹரி? ஏன்? ஆ, அது ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. எனக்கு டைம் ஆச்சு, போகணும். ஹரி, ஏன் ஹரி இப்படி என்ன விளக்குற? எனக்கு புரியல ஹரி. என்ன பிடிக்கலன்னா என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லுடா. ஏண்டா ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்ற? சொல்லு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீ என்னை ஆரம்பத்திலேயே இப்படிலாம் என்ன காயப்படுத்துற மாதிரி இருந்தா என்ன லவ் பண்ணாதன்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்ப இப்படி நான் நடந்துக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ தாண்டி ரொம்ப மாறிட்ட. என்ன, நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸி பிஸின்னு தான் வருது. எப்போ கால் பண்ணாலும் பிஸி பிஸி பிஸி. சரி விட, காலையில தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறேன் வைக்கிறேன். நைட்டு 11 மணிக்கு மேலேயும் உனக்கு எதுக்கு பிஸின்னு வரணும்? அப்போ யார் கூட நீ பேசுற? ஹரி, என்ன ஹரி, நிறுத்து. உனக்காக எவ்வளவு வேணாலும் நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன நீ என்ன சொன்னாலும் அதை நான் தாங்கிக்கிறேன்ல. எப்படி ஹரி இப்படி கொஞ்சம் கூட மேல நம்பிக்கை இல்லாம நடந்துக்கிற? இங்க பாரு, சந்தேகப்படுற கால செத்து போனதுக்கு அர்த்தம். நீ எப்படி சந்தேகப்படுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை தவிர வேற யார்கிட்ட நான் பேச போறேன்? அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு. உன்னை தவிர வேற யார்கிட்ட பேச போறேன்னு கேட்கும் போதுதான் நீ வேற யார்கிட்டயாவது பேசுறியோனே டவுட்டா இருக்கு. ஹரி, நான் என் போனை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துறேன் ஹரி, நீயே வச்சுக்கோ. இங்க பாரு, என்ன சந்தேகம் மட்டும் பண்ணாத ஹரி. நான் அப்படிப்பட்டவ இல்ல, என்ன நம்பு. நீ என்ன எவ்வளவு கண்ட்ரோல் பண்ற? இந்த கண்ட்ரோல் லைஃப்ல கூட நான் உன் கூட தானே இருக்கேன். இதே இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா தூக்கி போட்டு போயிருப்படா. இங்க பாரு ஹரி, நான் உன் லைஃப்ல உன் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை அவ்வளவு அதிகமா லவ் பண்றேன் ஹரி. உனக்கு அது புரியல இல்லையா? ஏன் ஹரி இப்படி என்ன அவாய்ட் பண்ற? நீ கூட பேச உனக்கு டைம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை இன்ன வரைக்கும் இங்க சுமந்துட்டு தானே இருக்கேன். சுமக்கிறதுனாலடா உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஆனா உனக்கு அப்படி தோண மாட்டேங்குது. அப்போ நான் உன்னை திருப்பி கேட்டா நீ என்ன பண்ணுவ? சொல்லு பார்க்கலாம். நீ என்ன திருப்பி கேட்கற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ மோசமாக நடந்துக்கலையே. சரி விடு, இப்போ திரும்ப திரும்ப பேசுனா ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை தான் வரும். எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன். பெரியமா தேடுவாங்க. போ போ. அப்ப கூட அவனுக்கு அந்த சண்டைய பத்தி போல. எப்படி இந்த அளவுக்கு மாறணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் அவன் பெரியப்பா இவனுக்கு சாவி கொடுக்கறான். அவன் ஆடுறாங்கிறது எனக்கு முழுசாவே தெரிய வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் பெரியம்மாக்காரி. எங்க வீட்டுல பொண்ணு எடுத்துட்டா சொத்தெல்லாம் என் அண்ணனுக்கு வந்துரும். மொத்தமா எடுத்துருவாங்க. இவன் அண்ணாத பையன் தானே அப்படின்ற எண்ணம், சொத்து அவங்களுக்கு வேணுன்ற எண்ணத்துல இவனுக்கு எனக்கு நடுவுல பெரிய நெரிசல கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு விலகின ஹரிஹரன் ஒரு நாள் மொத்தமா விலகணும்னே முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்பதான் நிஜமாவே ஹரிஹரனுக்கு என்னதான் சாவி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நான் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு சவுண்டுமே இல்லை, யாருமே வீட்டுல இல்லை. அத்தை, மாமா, ஹரிஹரன் மாமா, அத்தை, யாருமே இல்லை. நானும் உள்ள ரூமெல்லாம் போய் தேடி பார்த்துட்டேன். வீடே அவ்வளோ அமைதியா இருந்தது. அப்பதான் மேல இருந்து பார்க்கும்போது கீழே அவன், அவங்க பெரியப்பா பெரியம்மா 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதை நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு அங்க ஒரு உண்மை தெரிய வந்தது. ஹரிக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குங்கிறது. அது அன்னைக்கு தானா இல்ல இதை கூட அவங்க பெரியப்பா பெரியம்மா ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பயங்கரமா குடிச்சிருந்தான். அவன் ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அப்போ அவன் பெரியப்பாவும் பெரியம்மாவும், ஏன் ஹரி, நீ பிரின்சிபல் ஆகணும், நான் ஒரு காலேஜுக்கு நீ பிரின்சிபலாக வந்து நிற்கணும், ஒரு ஸ்டடியான ஒரு பொசிஷனில் இருக்கணும்னு உன்னை மாங்குன்னு காசு கட்டி யூனிவர்சிட்டியாக தேடி படிக்க வச்சா, கடைசியாக ஒரு சில்லித்தனமான உன்னை லவ் பண்ணி இப்போ அவ கூட சண்டை போட்டேன்னு எப்படி உட்காந்து குடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்க? வாட் ஹேப்பன்? என்ன ஹரி, நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே. நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவளை நம்பாதன்னு சொன்னேன்ல, கேட்டியா? இப்போ உன்னை குடிச்சு தேவதாஸ் மாதிரி தாடி எடுத்து நடுத்தருல உட்கார வச்சிருவாங்க போல, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், புரிஞ்சுக்கோ. இல்ல இல்ல பெரியப்பா, இன்னைக்கு கூட அவளை நான் பார்த்துட்டு வந்தேன். அப்ப கூட அவன் தான் இங்க கட்டி பிடிச்ச அழுதாப்பா. ஆமா, நான் அழுதான். பொம்பளை பிள்ளையனா ஆம்பளை பசங்களை எப்படி கரைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் என்ன, அதனால கட்டி பிடிக்கிறது என்ன, தேவைக்கேற்ப அதுக்கு மேலேயே அவளுக்கு என்ன வேணாலும் செய்வாளுங்க. புரியுதா? இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு அந்த குடும்பத்துக்கு கூட சம்மந்தப்படுத்தணும். இங்க பாரு, அந்த குடும்பத்துக்கும் நமக்கு இருக்கிற டீலிங் பிசினஸ் மட்டும்தான், மற்றபடி லைஃப் கூட நம்ம கனெக்ட் ஆகக்கூடாது. புரியுதா? லைஃப் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா இது வேற மாதிரி போய் முடியும். அது உனக்கு தெரியாது. ஆனா
அவ 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 தப்பு பண்ணனேன்னு சொல்றாளே, அப்ப எப்படி எப்படி அவன் மேல நான் கோச்சுக்க முடியும்? ஆனா அவன் மேல எனக்கு கோபமாவும் வருது. அவன் நல்லவளா கெட்டவளான்னு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஆனா நான் சொல்ற எல்லாத்தையுமே கேக்குறா. நீ இத பண்ணாதன்னா அதை பண்ண மாட்டேங்கிறா. ரொம்ப ரொம்ப நல்லவளா இருக்கும்போது நான் எப்படி அவளை விட்டு கொடுக்க முடியும்? இங்க பாரு, ஆரம்பிச்சு வச்சுட்டு நீ தானே இவனை கூட்டிட்டு போவேனான்னு சொன்னேன். ஆனா நீ தான் கூட்டிட்டு போக சொன்ன. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நாளைக்கு அவளை வேணும்னு இவன் சொல்லணும், புரியுதா? அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் கூட எல்லாத்தையும் நீ சரி பண்ணிட்டா அந்த ஃபேமிலி கூட பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்கலாம். இல்லையா சண்டை பயங்கரமாக வரும். இன்னும் 3 நாளில் அந்த பையன் ஏஸ் கிளம்பி போயிடுவான். என்ன அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் அவங்க கூட பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்கிட்டு சொத்தை பிரிக்க முடியாது. இல்லையா ஒன்று அவங்க கூட சண்டை போட்டு எதுவுமே வேணாலும் ஒதுங்கி வந்துடு. ஏன்னா நம்மளுக்கு சேம் டைம் பிஸ்னஸும் அங்கே கனெக்ட் ஆகணும். இன்னொன்று ஹரிக்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் நமக்கு வந்தாகணும். சப்போஸ் தெரியாதனமா அந்த பொண்ணு ஹரியை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வீட்டில் ஏற்றுப்பாங்க. அது நமக்கு ஆகவே ஆகாது. புரியுதா? எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோ. நீ தானே தொடங்கின, நீயே முடிச்சு வை. என்னால் அவங்ககிட்ட பேச முடியாது. அதுக்கு மேலே உன் விஷ். நான் பாத்துக்கிறேன், நீ போ. இப்படிப்பட்டவங்களா இருக்காங்க. அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அப்போ ஹரி இப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு காரணம் அவன் பெரியப்பா தானா? நான் முன்னையே அவன்கிட்ட சொன்னேன், ஆனா பெரியப்பா விட்டு கொடுத்து அவன் பேசல. நீங்களும் என்ன பண்ணாலும் சரி, ஹரி என்ன விட்டு கொடுக்க மாட்டான். அவன் என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு எனக்கு தான் தெரியும். ஆனா என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் என்ன எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிருப்பான் தெரியுமா? எவ்வளவு என்ன டார்ச்சர் பண்ணிருப்பான் தெரியுமா? எவ்வளவு ஹர்ட் பண்ணிருப்பான் தெரியுமா? அத்தனையும் தாங்கிக்கிட்டேன். அவனுக்காக நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு இருந்தேன். ஆனா அன்னைக்கு நைட்டு அவன் பெரியப்பா என்ன அவன்கிட்ட பேசினாருன்னு எனக்கு தெரியல. வெளியே இருந்த வரைக்கும் நான் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டேன். ஆனா அவர் பேசுறதுக்கு அவன் புரிமானம் கொடுத்து பேசல, எனக்கு அது தெரியும். ஆனா அவனை உள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ள கூட்டிட்டு போய் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியல. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ அவர் பேச போயிட்டாரு. அவர் வர்றதுக்கு 1/2 hour ஆச்சு. நான் அப்ப போய் ஹரிக்கிட்ட பேச போனேன். எனக்கு தெரியாது அதுதான் நான் ஹரிக்கிட்ட பேசினேன். லாஸ்ட் வேர்டு கடைசி நிமிஷங்கள் எனக்கு தெரியாது. நான் அவங்கிட்ட என்ன தெரியுமா பேசினேன்? இங்க பாரு ஹரி, பெரியப்பா என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி சொல்றது, ஒரு சில்லித்தனமான விஷயம். அதுவும் நம்ம இருக்கிற நம்மளோட ரேஞ்சுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் செட் ஆகும் நீ நினைக்கிறியா? சுத்தமா செட் ஆகாது. பாரு, நம்மளை விட அவங்க பணக்காரங்க தான். அவங்க கூட நம்ம பிசினஸ் டீலிங் வச்சுக்கணும் அப்படின்னா பிசினஸ் டீலிங்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர லைஃப் கூட கனெக்ட் ஆகக்கூடாது. நீ லவ் பண்ணது தப்பு சொல்லலை. ஆனா நம்ம பசங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே பொண்ணுங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. பொண்ணுங்களுக்குன்னு சில நடைமுறை இருக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொண்ணு இருக்கணும். ஒன்னும் லவ் பண்றவங்க மட்டும் அப்படி இருப்பா நீ நினைக்கிறியா? சும்மாவே சொல்லிட்டு இருக்க. இப்போ பார்த்தாலும் யார்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கா, பிசி வருதுன்னு. இங்க பாரு, முடிஞ்ச அளவுக்கு அவளை உன் கண்ட்ரோலுக்குள்ளேயே வைக்கணும்னு பாரு. ஏன்னா நமக்கு வரப்போற பொண்ணா இருந்தாலும் சரி, நம்ம கூட வாழ்க்கை ஷேர் பண்ணிட்டு இருக்க பொண்ணா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளதான் வச்சுக்கணும். நம்ம கண்ட்ரோலை மீறி போனாலுங்க அவ்வளவுதான், நம்மளுக்கே அப்புறம் தலையில மிளகா அரைச்சு விட்டு போயிருவாருங்க. இதை முதல்ல மனசுல வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ணணும்? அவளை நான் லவ் பண்ணேன்னு பெரியப்பா நான் தான் முதல்ல அவளை தேடி போனேன். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன தேடி வந்தான். அவ தான் ப்ரப்போஸ் பண்ணான், என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான். 2 பேரும் லவ் பண்ணோம். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையுமே அவகிட்ட நான் பண்ணினேன். அவ என்ன ரொம்ப லவ் பண்றா. லக்குன்னெல்லாம் அவளை என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே புரியுது. ஆனா இவளை விட சூப்பரான பொண்ணா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். நம்மளை விட எவ்வளவோ பணக்காரவங்க யூஎஸ்ல இருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை ஜாம்னு இருக்கும். ஏன்னா நீ ஒரு காலேஜுக்கு பிரின்சிபல், அதுவும் நம்ம நடத்திக்கிட்டு வர ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பிரின்சிபலா நீ ஃபியூச்சர்ல இருக்கும்போது அவளை மாதிரி சில்லித்தனமாக கல்யாணம் பண்ணா உன்னோட லைஃப் என்ன ஆகும் நீ நினைக்கிற? உன்னோட கரியர் இதெல்லாம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஒரு முடிவு பண்ணணும். இங்க பாரு, நம்ம லைஃப்ல நமக்கு காசு பணமும் முக்கியம், அன்பு முக்கியம். அன்பு வச்சவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கலாம் கிடையாது. எல்லா காதலும் கல்யாணத்துல போய் முடிஞ்சிடறது கிடையாது. புரியுதா? அதை மனசுல வச்சுக்கோ. எனக்கு ஒரு கால் வந்துட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு வந்துடுறேன். யோசி. சரி பெரியப்பா, போங்க பாத்துக்கலாம். என்னென்னமோ சொல்லாங்க. அப்போ ஸ்னேகா தப்பானவளா? ஆனா அவளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நல்ல பொண்ணு மாதிரி தானே தெரியலா. ஒண்ணுமே புரியல. அவங்க பெரியப்பாவும் பெரியமாவும் பக்கா ஃப்ராட் வேலை பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவங்க மேல அந்த மரியாதை எனக்கு அந்த இடத்துல போயிடுச்சு. நான் போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் ஹரிகரனை என்கிட்ட தக்க வச்சுக்கணும்னு அவன்கிட்ட போய் நான் பேசினேன்.
என்னால முடியல. நீ எதுக்கு அழுகுற? கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல ஹரி, நீ சொல்லவே வேணாம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். ஹரி, என்ன மிஸ் பண்ணிடாத ஹரி, என்ன மிஸ் பண்ணிடாத. இந்த ஒரு வேர்ட் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நான் உன்னை மிஸ் பண்ணா கூட எனக்கு இந்த அளவுக்கு பெயின் இருக்குமான்னு தெரியல. ஆனா நீ என்ன மிஸ் பண்ணிட்டா. உன் லைஃப் நரகமாயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன மிஸ் பண்ணிடாத. I love you ஹரி. I love you so much. சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டார். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவங்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அந்த வார்த்தையை நான் எதுக்காக சொன்னேன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவனை அவங்க பெரியப்பா பெரியமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவனுக்கு தெரியல. ஒருவேளை நான் அவனை மிஸ் பண்ணிட்டா கூட என்ன பாத்துக்கிறதுக்கு என் அண்ணையில இருந்து அப்பா அம்மா எல்லாருமே என்ன பாத்துப்பாங்க. ஆனா அவனுக்கு அப்படி கிடையாது. அவன் என்ன மிஸ் பண்ணிட்டா. அவன் அனாதை. ஏன்னா எப்ப வேணாலும் கை சொத்து கைக்கு வந்துட்டா அவனை தூக்கி எறியறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது அவனுக்கு புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாசங்கிற ஒரு நோயை அவன் உடம்புக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அது எப்போதுமே போகவே போகாத நோயை அவனுக்கு ஒட்டிக்கிடுச்சு. இந்த உலகத்துல எல்லாருமே பாசத்துக்காக தானே ஏங்குறாங்க. அவனும் பாசத்துக்காக ஏங்கினான். அவன் பெரியப்பா பெரியமாவை விட்டு கொடுக்காம அவன் பேசுவான். எப்ப பேசினாலும் விட்டே கொடுக்க மாட்டான். அவன் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியும். என்ன சந்தேகப்படுவான், பயங்கரமா சந்தேகப்படுவான். நான் லேட் நைட் தூங்கினா அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பான். அசிங்கமா பேசுவான், கேவலமா கேட்பான், கெட்ட வார்த்தையில திட்டுவான். ஆனா நான் எதையுமே பெருசா எடுத்துக்கல. காரணம் அவன் மேல வச்சிருந்த லவ். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பொண்ணு கண்டிப்பா இருந்திருக்கவே மாட்டான். ஆனா என்னோட ஒரே ஒரு நோக்கம் அவனை விட்டு கொடுத்துட கூடாது. ஏன்னா எப்ப வேணாலும் அவனை தூக்கி எறிய அவன் பெரியப்பா ரெடியா நிக்கிறாங்க. அப்போ அவன் அனாதையே உடம்புற கூடாது. அவனுக்காக நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் அவன்கிட்ட நான் போனேன். ஆனா அங்கேயும் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. மறாத நாள் நான் எதிர்பார்க்காத விதமா எப்போதுமே அவனை நான் தான் மீட் பண்ணணும்னு கூப்பிடுவேன். ஆனா அவன் திடீர்னு மீட் பண்ணணும்னு சொல்லி பீச்சுக்கு வர வச்சான். எல்லாரோட காதலுமே கல்யாணத்துல போய் முடியணும்னு அவசியம் இல்லைல்ல. பாதியிலேயே சில காதல் நீரா கரைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் என் காதலும். 4 years எப்படி போச்சுன்னே தெரியல. அதிகமான சண்டை, அதிகமா என்கிட்ட சந்தோஷமா பேசின நாட்கள்னு சொன்னா எதுவுமே கிடையாது. அதிகமா சண்டை மட்டும்தான். சந்தேகம், கண்ட்ரோல் பண்றது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வைக்கிறது, இப்படியேதான் இந்த 4 வருஷமும் போச்சு. எப்படியோ போயிடுச்சு. கடைசியா எண்டிங் வந்தாச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பெரிய 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 குண்டை தூக்கி தலையில போட்டுட்டு போயிட்டான். ராஸ்கல், நான் தான் அவனை அதிகமா லவ் பண்ணேங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. அவன் பெரியப்பா என்ன பேசுறான்னு எனக்கு தெரியல. ஒரு வாரம் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு வாரமும் நானும் எவ்வளவோ கால் பண்ணேன், எவ்வளவோ மெசேஜ், எதுக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு டக்குன்னு கால் பண்ணி உன்னை பார்க்கணும், பீச்சுக்கு வந்துட்டேன். அவன் சொன்ன வார்த்தைகள். இல்லை, அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கும், நீ எப்படி மறந்துருப்ப? ஏன் ஹரி, 4 வருஷம் ஆயிடுச்சு ஹரி. நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 4 years வந்துருச்சு. இந்த 4 வருஷத்துல நம்ம நிறைய சண்டை தான் போட்டிருக்கோமே தவிர சந்தோஷமா சிரிச்சு பேசி ஒரு நாள் கூட இருந்ததில்லை. சரி, அதை விட்டு இப்போ எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும்னு அதிசயமா வர சொன்னேன்? என்னாச்சு? எல்லாமே காரணமாக தான். சொல்லு ஹரி, உனக்கு என்ன காரணம்? அவனுக்கு எப்படி எந்த வார்த்தையை சொல்ல மனசு வந்துச்சு எனக்கு தெரியல. இவன் இடத்துல அவன் இருந்திருந்தா இந்த வார்த்தையை அவன் கேட்டிருந்தான், அவன் எப்படி நொறுங்கி போயிருந்திருப்பான். அந்த அளவுக்கு ஒரு வெளியான வார்த்தையை தான் அவன் என்கிட்ட சொன்னான். சொல்லு ஹரி. இதுக்கு மேலே நமக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு நினைக்கிறேன். வாட்? இதுக்கு மேலே நமக்குள்ள இந்த லவ்ங்கிற ரிலேஷன்ஷிப் வேணாம். நம்ம எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம் இந்த 4 yearsல. ஆனால் உன்னை விட்டு பிரியணுன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்னா உன்னோட கேரக்டர் எனக்கு பிடிக்கல. ஓ, என் கேரக்டர் உனக்கு பிடிக்கல? ஆமா, என் கேரக்டர் பிடிக்காம போறதுக்கு ஏதாவது
ஒரு ஒரு காரணம் நீ கரெக்டா சொல்லு சொல்லு பார்க்கலாம். ஏய் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்னடி கேரக்டர்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றது? உன் கேரக்டர் பிடிக்கல அவ்வளவுதான். அந்த சமயத்துல அவங்க பெரியப்பா குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பயங்கரமா சண்டை நடந்துச்சு. எதுக்குன்னே தெரியல. கோவத்துல அவனோட பெரியப்பா என் அண்ணனை அடிச்சு கூட செஞ்சுட்டாரு. அந்த அளவுக்கு சண்டை நடந்துச்சு. ஆனா எப்படியோ எல்லாம் தாறுமாறா போய் எல்லாமே போயிடுச்சு. அந்த கோவத்துல இவன் என்ன வேணான்னு சொன்னானா இல்ல நிஜமாவே இவன் என்ன வேணானே சொல்லி முடிவு எடுத்துட்டு வேணான்னு சொன்னானா, இந்த மாதிரி யோசனை எனக்கு அப்ப போச்சு. அதோட அவங்க பெரியப்பா குடும்பமும் எங்க குடும்பமும் அப்படியே பிரிஞ்சிருச்சு. அது பிரிஞ்சா என்ன, காதலை யாருனால பிரிக்க முடியும் தான் நினைச்சனே தவிர அது பெரியன்னு நினைக்கல. ஹரி சொல்லு ஹரி, எதுக்கு நான் உனக்கு வேணாம்? எனக்கு புரியல, சொல்லு ஹரி. நான் தான் சொல்றேன்ல, நமக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. என்ன நீ பண்றது, உன்னோட பிஹேவியர், உன்னோட ஆட்டிடியூட், இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ எனக்கு வேணாம், போயிடு, என் வாழ்க்கையை விட்டு போயிடு. ஹரி என்ன பேசினாலும் பார்த்து பேசு ஹரி. வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா திரும்ப அள்ள முடியாது. ஏன்னா அது வார்த்தை, அதுக்கு நிறைய உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு. எப்படி உன்னால இப்படி சொல்ல முடியுது? ஏன் உனக்கு வேணாம்? காரணத்தை சொல்லு. உன் கேரக்டர் எனக்கு பிடிக்கலடி, அவ்வளவுதான். நீ எனக்கு வேணாம், புரியுதா? இதுக்கு மேல எல்லாத்தையும் விளக்கப்பட்டு காட்டிட்டு இருக்க முடியாது. நீ எனக்கு வேணாம். ஏண்டா உன் வாழ்க்கையில நான் வந்தது, உன் கூட இத்தனை வருஷமா நான் இருந்தது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நீ சர்வ சாதாரணமா என்ன வேணான்னு தூக்கி போட்டுட்ட. இந்த 4 வருஷத்துல உன் கூட இருந்த இந்த வாழ்க்கையில நான் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? சந்தேகப்பட்டு என்ன கொன்னியடா, அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். கடைசியா கண்ட்ரோல் பண்ணு. நீ இப்படிதான் இருக்கணும். நீ எந்த தப்பு செய்யக்கூடாது. நீ என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். நான் சொல்றதை கேட்கணும். இந்த ட்ரெஸ் போடாத, இதை சாப்பிடாத, அவங்க கூட பேசாத. என் சொந்த அண்ணன் கூட ரொம்ப நேரம் பேசாத. உன்னால என்னை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணு. அதையும் பொறுத்துக்கிட்டேன். உன் கூட இருந்த இந்த 4 வருஷ வாழ்க்கையில நான் சந்தோஷத்துல அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா நீ என்ன பேசவே விட்டதில்லை. எனக்காக ஃப்ரீடம் நீ கொடுத்ததே இல்லை. என் டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டதில்லை. எனக்காக நீ நேரம் ஒதுக்கினதே கிடையாது. இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாலே என்ன வேணாம்னு சொல்றேன். என்னடா என் கேரக்டர் சரியில்லை. இங்க பாரு, உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீ மட்டும்தான் என் மனசுல இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் போனை செக் பண்ணிட்டு கூட இந்த 2 பசங்க கூட பேசாதேன்னு சொன்னேன். அவங்க நம்பரை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். நான் யாரு கூடயுமே பேசலடா. நீ மட்டும்தான் இருக்க. வேணா ஹரி, என்னை விட்டுட்டு போயிடாத. நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது. இப்ப பாரு, எல்லா காதலும் ஒண்ணு கல்யாணத்துல போய் முடிஞ்சிருது கிடையாது. என்ன அவ்வளவுதான். இதுக்கு மேல அது மூவ் ஆகாது. புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுக்கலாம். இனி நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்படியே போறது எனக்கு செட் ஆகும் தோணல. நீ எனக்கு வேணாம், போ. என்னடா சர்வ சாதாரணமா போன்னு சொல்லிட்ட? ஓ போனா போயிடணுமா? ஆமா போயிடணும். இந்த 4 வருஷம் நீ பண்ண கொடுமையை தாங்கிக்கிட்டு இருந்தேனே, அப்ப அதை போய் நான் என்ன பண்ணேன்? இதுக்கு மேல உன் கூட வாழவே முடியாதுன்ற அளவுக்கு என் மனசு போச்சுடா. எத்தனையோ நாள் உனக்காக சூசைட் ட்ரை பண்ணேன். அதுவும் என்னால முடியல. கடைசியா நான் உனக்கு வேணாம். என்ன விதத்துல நடந்தா உனக்கு குறைஞ்சு போயிட்டேன். நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்றேன், உன் பெரியப்பா உன்னை கண்ட்ரோல் பண்றாருடா. உன் பெரியப்பா பேச்ச கேட்டுதான் நீ ஆடிட்டு இருக்க. உன் பெரியப்பா என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாரு, புரிஞ்சுக்கோடா. என் பெரியப்பா பத்தி ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான். என்ன நான் தான் சொல்றேன்ல, உனக்கு எனக்கு செட் ஆகாது. போயிடு, வேண்டாம், போயிடு. இந்த வார்த்தை சொல்ல உனக்கு எப்படி மனசு வருது? நீ என்னடா என்ன தேடி வந்த? முதல்ல தேடி வந்த. ஆனா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்போ நான் உனக்கு வேணாம். நீ என்னடா வேணாம்னு சொல்ற? நான் சொல்றேன், நீ எனக்கு வேணாம். போதுடா அப்பா சாமி. உன் கூட இத்தனை வருஷம் நரக வாழ்க்கையில வாழ்ந்தது. எந்த பொண்ணு என்ன மாதிரி இருக்க மாட்டாடா. காரணம் உன்னை விட்டு கொடுத்துட கூடாது. நீ எனக்கு மட்டும்தான், நீ எனக்கு வேணும். அப்படிலாம் என் மனசுக்குள்ள நினைச்சேனே. நீ எல்லாமே ஒரு பாசிட்டிவ்ல தான் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணம் இருக்குன்னு நினைக்கலடா. கடைசி நிமிஷத்துல என்ன வேணாம்னு சொல்றீல்ல? ஏ ஆமாடி, நீ எனக்கு வேணாம். என் பெரியப்பா மதிக்காத எவ்வளவு எனக்கு வேணாம். என்ன, எனக்கு என் பெரியப்பா தான் எல்லாம். புரியுதா? அவ்வளவுதான். உனக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சு. போய்கிட்டே இரு. ப்ளீஸ் அந்த வேர்டை திரும்ப திரும்ப சொல்லுவது. நமக்குள்ள எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. ஆனா நீ இந்த வேர்டை சொன்னதே இல்லை. இப்ப சொல்றேன்னா நிஜமாவே நான் உனக்கு வேணாம். சரி, நீ என்னடா என்ன வேணாம்னு சொல்றது? நான் சொல்றேன், நீ எனக்கு வேணாம். போயிரு. நான் தானே உன்னை தேடி வந்தேன். எல்லாமே எனக்கு வேணும். எனக்கு இதெல்லாம் வேணும். லவ் பண்ற வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. நீ என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்க தெரியுமா?
வேணாண்டி, நீ எனக்கு வேணாம். ஒரு நாள் நீ இல்லைன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்ன அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போய்கிட்டே இரு. தப்பு பண்ணிட்டேன். என் வசதி வாய்ப்புக்கு ஏத்தாப்புல ஒரு பொண்ணை பார்த்து இருக்கணும். உன்னை போய் லவ் பண்ண பாரு. பேசு பேசு என்ன பேசு. எனக்கு இதெல்லாம் வேணும். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங், எல்லாத்துக்குமே. இனி நீ நினைச்சாலும் ஸ்னேகா உன் லைஃப்ல இல்ல, ஹரிஹரன் என் லைஃப்ல இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவ. அது நடக்குதா இல்லையான்னு பாரு. இத்தனை வருஷம் லவ்ல நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான். பரவாயில்ல, இருக்கட்டும். ஒன்னே ஒண்ணு உனக்கு சொல்றேன். இப்போ நீ என்ன வேணான்னு சொல்லிட்ட. ஒருவேளை நீ உண்மையா என்ன லவ் பண்ணிருந்தீன்னா, ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் நீ எனக்காக விட்ட அப்படின்னா என் லவ் ஜெயிச்சதுக்கு அர்த்தம்டா. எனக்கு அது போதும். கண்டிப்பா நீ அழுவ. நீ அழுகல, என் பேரு ஸ்னேகா இல்ல, நான் உன்னை உண்மையாவே லவ் பண்ணுவேன். இதுக்கு மேல இந்த டாக்ஸிக் லைஃப்ல என்னால இருக்க முடியாது. கொடுமை. இந்த கொடுமை என்னால அனுபவிக்க முடியாது. அவ்வளவுதான். நானும் உன் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன். குட் பை மிஸ்டர் ஹரிஹரன். எல்லா லைஃப்லயுமே ஏதாவது ஒரு காரணத்தோட தான் அவங்களோட காதல் broken ஆகும். ஆனா எங்களோட லைஃப்ல தான் காரணமே தெரியாம காதல் உடைஞ்சிருச்சு. அதுதான் கடைசி வார்த்தை. நான் இந்த இடத்துல பண்ண தப்பு என் லைஃப் பார்ட்னரை தப்பா சூஸ் பண்ணது. அதை விட அவன் மேல அவன் தான் என் உலகன்ற அளவுக்கு காதல் வச்சது. இது ரெண்டும் தான் நான் பண்ண தப்பு. நான் அதை மட்டும் கரெக்டா செஞ்சிருந்தா நான் என் கண்ணுல இருந்து கண்ணீர் விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4 வருஷம் அழுக மட்டும் தான் செஞ்சிருக்கேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ ஹாப்பி ஃபார் யூ. வெல், நோ மென்ஷன். எஸ், ஐ அக்ரி. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே. காதல் 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 இனித்திடும் நரகமா. காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும். காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். சரி, அழுகாத, விடு. எனக்கு தெரியும் மறக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு தான் இந்த 4 வருஷம் அவனோட லைஃப்ல நீ இருந்திருக்க. ஆ, இங்க பாரு அம்முக்குட்டி, நம்ம லைஃப்ல நம்ம கூட பழகுறவங்க எல்லாருமே நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வருவாங்கன்னு இல்லைம்மா. என்ன யாரு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம், புரியுதா? இப்போ அவன் பெரிய பையன் நீ அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் யோசிக்கல. ஒரு நிமிஷம் ஆகாது உன்னை கூட்டிட்டு போய் அவனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்படி ஒரு லைஃபுக்குள்ள இதுக்கு மேலேயே நீ இருக்கக்கூடாதுன்னு அண்ணன் ஆசைப்படுறேன், புரியுதா? மறக்கிறது கஷ்டம்தான், ஆனா வேற வழி இல்லை. இதுதான் வாழ்க்கை அப்படின்னா மாத்திதான் ஆகணும், மறந்துதான் ஆகணும். அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஆனா எனக்கு இருக்கிற படி அவனுக்கு இருக்காதுல்ல. நான் அழுகிற மாதிரி அவன் அழுக மாட்டான்னு 4 வருஷம் முழுசா அழுதுட்டு தான் இருந்தேன். இனி என் வாழ்க்கை முழுசா என்ன அழ வைக்க போறேன். ஆனா இனிமே அவன் எனக்கு வேணாம். போதும்டா சாமி. இனி இந்த டாக்ஸிக் லைஃபுக்குள்ள நான் போகலன்னா எனக்கு வேணாம். உன்ன மாதிரி அண்ணங்கிற இந்த ஒரு வாழ்க்கை போதும்டா. நீயும் என்ன மத்த அண்ணங்க மாதிரி கண்டிச்சு வளர்த்துறீங்கன்னா நான் உருப்பிட்டு இருந்திருப்பேன். கண்டிக்கல, இன்னைக்கு என் வாழ்க்கையை கழிச்சிட்டு நிக்கிறேன். அப்படி கிடையாது குட்டிமா. மற்ற அண்ணனுங்க மாதிரி நானும் ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தா அது எப்படி சொல்றது, உனக்கான ஃப்ரீடமை நான் பறிச்ச மாதிரி ஆயிடும். சும்மாவே ஃப்ரீடம் இல்லாத லைஃப்ல தான் 4 வருஷம் நீ ஓட்டியிருக்க. இதுக்கு மேல அந்த லைஃப் உனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். சரி விடு, பார்த்துக்கலாம். என்ன எதுவும் கடந்து போகும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண. வேற வழி இல்லடாம்மா. என்ன இனி அவன் உன் வாழ்க்கையில எப்போதுமே வரமாட்டான். இனி அவனை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வராது. கடைசியா என் அண்ணனோட அன்புதான் அங்க உண்மையானவே எனக்கு இருந்தது. வேற யாருமே எனக்கு உண்மையா இல்ல. அதோட என் மனசு வெறுத்துருச்சு. என் அண்ணன் 3 நாள்ல வேஸ் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நரகத்துல வாழ்ந்த மாதிரி அழுது செத்தேன்.
அதாவது நம்ம ஒரு லைஃபுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. சப்போஸ் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டா அதுல இருந்து நம்ம விலகி வரணுமே தவிர அது நல்லா இருக்குன்னு அதுக்குள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சா கூட வெளியே வர முடியாது. லைஃப் ஒரு கடல் மாதிரி, அதுல நீந்திக்கிட்டு மட்டும்தான் இருக்கணுமே தவிர உள்ள மூழ்கவோ இல்ல வெளியே எந்திரிச்சு வரவோ நம்மளால முடியாது. உள்ள மூழ்க கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சரியான ஒரு ரீசன் டெத்னா உள்ள போயிடுவோம். இல்ல நம்ம வாழணும் அப்படின்னா அதுல நீந்திக்கிட்டே தான் இருப்போம். ஒரு நாள் நம்மளால கரை சேர முடியாது. கரை சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல ஜெயிச்சிட்டதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இருக்குடாமா. அதுல இது உன் லைஃப்ல நடந்த ஒரு பார்ட் நினைச்சுக்கோ. அது மட்டும் இல்ல, இது உன்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஸோ இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்கும். நீ இதே செகண்டா ஒரு பர்சனை நீ பார்க்கும்போது இது எதையுமே அவங்க கிட்ட நீ பார்க்க மாட்ட. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீ இதுல இருந்து வெளியே வந்துட்ட, தப்பிச்சுட்ட, உன் லைஃப் நல்லா இருக்குன்னு மட்டும் நீ உன் மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண. எல்லாத்தையும் சீக்கிரமா மறக்க முடியும். புரியுதா? அண்ணன் 3 டேஸ்ல யூஎஸ் கிளம்பிடுவேன். புரியுதா? அண்ணன் இருக்கு, டெய்லி கால் பண்ணி பேசுறேன். நான் அப்ப இருந்த சூழல்ல என் அண்ணன் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு நான் சூசைட் பண்ணியிருந்திருப்பேன். காற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே இதயம் ஒன்றோ எதனாலே இன்று வாசம் வீசும் பூக்களும் சொல்லுவே நாம் நடந்தே கடந்த சாலைகளை உன்னிடம் தோடும் பரிசுகளால் இணையே தந்த பின்னை நானோ உன் கனவாய் எதிரில் நின்றேன். நீ என்னைக்கு என்ன நினைச்சு எனக்காக ஒரு சட்டை கண்ணீர் விடுறியோ அன்னைக்கு என் காதல் ஜெயிச்சதுக்கு அர்த்தமா நினைச்சுக்கிறேன். காலம் கடந்து முன்னே நினைக்கிறேன், இடைவெளிகள் போதும் சேர துடிக்கிறேன். என்னங்கடா ஃப்ளாஷ்பேக்குன்னு சொன்னாங்க, இங்க கட்டி பிடிச்சி நிக்கிறாங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். உயிர் சாயம் என்று எங்கும் நடக்கிறேன், பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. அவ்வளோதான், ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. இதில் யார் மேலே தப்பு என்ன ஏது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்கிறதுக்காக வந்து அந்த ஸ்கிரிப்ட். அதாவது லவ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் செலக்ட் பண்ணுற பர்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அன்புக்கு தகுதி இல்லாதவங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃபே வேஸ்ட் ஆகிடும். இது வந்து ஒரு முக்கியமான மெசேஜ். எப்போதுமே வந்து அதாவது லவ் வந்து தவறு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லவ் வந்து எப்போதுமே தப்பு கிடையாது. ஆனால் லவ் பண்ணுற பர்சன் இருக்கு தெரியுமா, அதை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம நிறைய பேர் இங்கே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மேலே நம்மளே தப்பு வச்சுக்கிட்டு அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டைம் எனக்கே தெரியல, 35க்கு மேலே வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை, see you. அடுத்த எபிசோட்ல இருந்து நார்மலா ஒரு ஸ்டோரி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆமாம், சொன்ன மெசேஜை காது கொடுத்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.